நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் அப்படின்றத வந்துட்டு குறி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியுமே அதனுடைய காய்கள் அப்படின்றத நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசிகா மாதிரியான கட்சிகள் இருக்கு இல்லையா, விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திமுகவோட தான் வந்துட்டு தொடர்ந்து கூட்டணி அப்படின்றத இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா, அதிகாரப்பூர்வமாக பாஜகவோட கூட்டணி அப்படின்ற அறிவிக்கல அப்படின்னாலும் 90% வந்துட்டு எல்லாத்துக்குமே சரி ஓகேப்பா 2026 பாஜக அதிமுக தான் கூட்டணி அப்படின்றது தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமக, தேமுதிக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்னும் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றதே வந்துட்டு இன்னும் தெரியப்படுத்தல. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாத்தாக்கா ஒரு பக்கம், தாவேக்கா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற எலெக்ஷன் 4 முனை போட்டியா இருக்குமா 5 முனை போட்டியா இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எதிர்கிட்டு இருக்கும்போது நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழக அரசியல தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இருக்காரு இல்லையா, திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு போயிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் தனியாக சந்திக்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர் போய் டீமா சந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அணி திரண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு நடுவில் அண்ணாமலை வேற போறாரு, சரி ஓகே காம்ப்ரமைஸ் தான் போயிருங்க, இனிமேல் வந்துட்டு அதிமுக பத்தி எதுவுமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அறிவுரைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தமிழக பாஜக தலைவரை மாற்ற போறாங்க அப்படின்ற அதிரடியான நியூஸ் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனி அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுகவுடைய அந்த உறவு அப்படின்றதுல எந்த விதமான விரிசலும் விழுந்துடாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அண்ணாமலையை தூக்கிட்டு நைனா நாகேந்திரன் வந்துட்டு பாஜகவுடைய தலைவராக கொண்டு வரதான் பாஜகவுடைய மாஸ்டர் பிளானா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி பல அரசியல் கணக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது அண்ணாமலைக்கு 2026 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற கனவுல இருந்த அண்ணாமலையுடைய கனவு எந்த இடத்துல தப்பா பண்ணுது, ஏன் இந்த அதிரடி மாற்றம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலைக்கு முன் பாஜக, அண்ணாமலைக்கு பின் பாஜக அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக வந்துட்டு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள், அண்ணாமலை மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பாஜக வந்து முன்னாடி இருந்த தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20-30%, ஒரு 50% அப்படின்னே தாராளமாக சொல்லலாம். தன்னுடைய முழு எஃபர்ட்டையுமே போட்டவர் அண்ணாமலை தான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்தவரை கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு சரிசமமாக வந்துட்டு எதிர்த்தது அண்ணாமலை தான். எனக்கு என் கட்சி தான் முக்கியம், பாஜக வளர்ச்சி தான் முக்கியமே தவிர கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி அப்படின்லாம் பார்க்க மாட்டேன், யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் அண்ணாமலை இருந்தார். அதுதான் அவருடைய தலைவர் பதவி போகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசியல் கணக்கை பொறுத்த வரைக்குமே கூட்டணி கட்சி என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுக்க கூடாது, எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, அதுமாதிரி நம்ம கூட்டணி இல்லாமல் நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய கட்சியை தான் வந்துட்டு நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதான் அந்த அரசியல் கணக்கு. பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே கூட்டணி கட்சியா இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டணி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள், அன்னாள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதாவில் ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாத்தையுமே தொடர்ந்து விமர்சனம் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு பேசிட்டு இருந்தவர் ஒரு பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஜெயலலிதா மீதான விமர்சனங்கள் அள்ளி தெளிக்கிறதா இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு உச்சக்கட்ட கடுப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட இருந்த சுமூகமான கூட்டணி அப்படின்றத ஏடிஎம்கே முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாஜக தனியா, அதிமுக தனியா தேர்தலை சந்திச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். 2 கட்சியுமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி அப்படின்றதே பெறல. இதனால 2026 திமுக வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்கணும், திமுகவுடைய ஆட்சியை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணி தேவை அப்படின்றது பாஜகவுடைய கணக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 2021 இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச சதவீதத்துல தான் திமுக ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு கூட்டணி அப்படின்றது கிடையாது. ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு நம்ம கூட்டணி அப்படின்றத வந்துட்டு வச்சிருவோம். நம்ம வந்துட்டு இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலலாம் விட்ட மாதிரி வந்துட்டு விட வேணாம், நம்ம கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்றது தான் இவங்க 2 பேரோட கணக்கா இருக்கு. அதுக்கு அதிமுக சைட்ல இருந்து வைக்கப்பட்ட முதல் டிமாண்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அண்ணாமலையினுடைய பதவியை வந்துட்டு இல்லாம பண்ணணும், அண்ணாமலை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி விமர்சனம் பண்ணி
பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணானா, நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறது எங்கள் கட்சி தொண்டர்கள் கிட்ட அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்திடும். என்ன முன்னாள் தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பேசியுமே அவங்க கண்டுக்கல, கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்றதான் அதிமுகவோட முக்கியமான டிமாண்டாக இருந்துச்சு. பாஜகவுக்கு இந்த எலெக்ஷன் அதிமுகவோட சேர்றதை தவிர வேற வழி இல்லாததுனால அதிமுகவுடைய கோரிக்கைக்கு பாஜக தலைமை இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அமித்ஷாவா இருந்தாலும் சரி, ஜேபி நட்டாவா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை பதவியிலிருந்து விலக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம்ல கட்சிக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமா அண்ணாமலை வந்துட்டு உழைச்சதுனால அவருக்கு இப்போதைக்கு மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்றது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2026 எலெக்ஷன் வேணா ஏதாவது ஒரு தொகுதியில போட்டி போட வச்சுக்கலாம். பட் இப்போ வந்துட்டு பாஜக தலைவரா அவர் வேணாம் அப்படின்றது பாஜக தலைவருக்கு தமிழக பாஜக தலைமையாக அவர் வேணாம் அப்படின்றது தேசிய பாஜக தலைமையுடைய முடிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அண்ணாமலையும் கட்டுப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது வருது. அதனால பாஜகவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டத்தை சார்ந்த வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் தலைவராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நயினார் நாகேந்திரனுக்கு அதிகப்படியான செல்வாக்கு அப்படின்றது இருக்கிறது தெரிஞ்சதுனால நயினார் நாகேந்திரன் தலைமையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை இயங்க வைக்கலாம். அப்படி பாஜக இயங்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில எந்த விதமான விரிசலும் வராம இருக்கணும் அப்படின்றதுதான் தேசிய தலைமையினுடைய முடிவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ணாமலை அதிரடி அரசியல் செஞ்சது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பாஜகக்கா இருந்தாலும் சரி, இல்லை அண்ணாமலைக்கா இருந்தாலும் சரி, செம்மையா பேக் ஃபயர் அப்படின்றது ஆயிருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் ரொம்பவே சுமூகமான அரசியல் அப்படின்றத முன்னெடுப்பாரு அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டு கட்சியுமே ரெண்டு கட்சி தலைவர்கள் பத்தியோ இல்லை பதவிகள் பத்தியோ எதுவுமே பேசிக்க வேணாம். நம்ம இந்த எலெக்ஷன்ல அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக பாஜக சேர்ந்து எப்படி திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்றது தான் அமித்ஷாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ அண்ணாமலைய பதவியிலிருந்து தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் ரொம்ப குஷியா இருக்காங்க. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனி நமக்கு தலைவராக வரப்போறது நயினார் நாகேந்திரனா சரி, வானதி சீனிவாசனோ, எருமுருகனோ யாரா இருந்தாலுமே அண்ணாமலை அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ துணிச்சலா வந்துட்டு திமுகவை எதிர்ப்பாங்களா, அவ்வளவு துணிச்சலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க செய்யற தப்புகளை பட்டியல் போட்டு காமிப்பாங்களா அப்படின்றது வந்துட்டு பாஜக தொண்டர்களுக்கு ஓரளவுக்கு ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை தமிழக பாஜக இருக்கு இல்லையா, அதை வழிநடத்த சரியானவரா இல்லையா அப்படின்றத பத்தின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை.